வடிவேலு அப்படி செய்வார்னு எதிர்பார்க்கல. அப்பா கூட இருந்தவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க. வருத்தமா சொல்லிருக்காரு விஜயகாந்தோட பையன். மறைந்த கேப்டன் விஜயகாந்தோட பையன் சண்முக பாண்டியன் நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய படம் படைத்தலைவன். அன்பு இயக்கியிருக்கக்கூடிய இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருக்காரு. படம் வரக்கூடிய 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. படத்தோட இசை வெளியீட்டு விழா மே 15ஆம் தேதி நடந்துச்சு. இந்த நிலையில சண்முக பாண்டியன் சமீபத்துல கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி ஒண்ணுல பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்திருக்காரு. அவரு பேசுறப்போ, எங்களோட அம்மா இல்ல அப்படின்னா நாங்க யாருமே இல்ல. அம்மா தான் எங்களோட குடும்பத்துக்கே ரொம்ப பெரிய தூண். வெளிய இருக்கிறவங்க என்ன வேணாலும் கருத்து சொல்லலாம். என்னோட மாமா பத்தி தவறா சொல்லலாம். அம்மா பத்தி தவறா சொல்லலாம். அண்ணா பத்தி தவறா சொல்லலாம். ஆனா குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கட்சிக்காரங்களுக்கு தெரியும். அப்பா பத்தி மக்களுக்கு போக போக புரிய ஆரம்பிச்சது. இதனால அப்போ அப்படி நெனச்சீங்க. இப்போ ஏன் இப்படி வரீங்க அப்படின்னு கேட்க முடியாது. நாங்க பணத்த வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியானா நான் ஏன் படம் பண்ணாம இருக்கணும்? அண்ணா ஏன் வேற தொழில் தொடங்காம இருக்கணும்? அம்மாவும், அண்ணனும் ஏன் அரசியல்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா, அப்பா சொல்லிக் குடுத்தத நாங்க அப்படியே பின்தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். அப்பா பத்தி அவதூறான கருத்துக்கள திட்டமிட்டு தான் பரப்புனாங்க. யார் தான் குடிக்கல? ஆனா குடிக்கிறத அப்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நிறுத்திட்டாரு. அப்பாவோட கண்கள் எப்பவுமே சிவப்பா தான் இருக்கும். குடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் திட்டமிட்டு செய்யறாங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பா பத்தி நெறைய பேர் கிண்டல் பண்றப்போ, அது அவர பாதிச்சுதா அப்படின்னு தெரியல. ஆனா அது அவரு எங்ககிட்ட வெளிக்காட்டுனதே கிடையாது. தொலைக்காட்சியில வந்தா கூட சேனல மாத்திடுவாரு. இல்லன்னா, அவங்க இப்படிதான் பேசுவாங்க. நான் மக்களுக்கு நல்லது செய்ய வந்தேன். நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லுவாரு. வடிவேலு சாருக்கு அப்பா சினிமாவுல உதவி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது உண்ம. அதே நேரத்துல வடிவேலு சாரும் ரொம்ப பெரிய திறமைசாலி. அதனால தான் அவரு இந்த உயரத்துல இருக்கிறாரு. ஆனா அவரு அப்பாவ பத்தி பேசினது தேவையில்லாதது. அப்பாவுக்கு அந்த காலகட்டத்துல வருத்தம் இருந்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி அப்பா அத கண்டுக்கவே இல்ல. அப்பா எப்பயாவது கவலையா இருந்தா கூட வடிவேலு சாரோட காமெடிய போட்டு தான் பாத்துக்கிட்டு இருப்பாரு. என்னோட படத்திலேயே அவர நடிக்க வைக்கலாமா அப்படின்னுலாம் கூட ஒரு யோசனை இருந்துச்சு. அப்பாவும் வடிவேலு சார் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா, கதாபாத்திர வடிவமைப்புல இளமையான நபர் தேவைப்பட்டதால, வடிவேலு சார நாங்க அணுகல. வடிவேலு சார் அப்பாவ விமர்சனம் பண்ணதுக்கு பின்னாடி, அப்பா சொன்னது விட்டுடுங்க. ஏதோ தெரியாம பேசிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அப்பா அப்படி சொன்ன பின்னாடி விட்டுடணும். அத நோண்டிக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு. அவரோட இந்த பேச்சு நெறைய பேரோட கவனத்த ஈர்த்திருக்கு.